ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போகிறாங்க. நாட்டுங்கிற ஒரு புது தாய் சீரீஸ் பிஎல் சீரீஸு. இது வந்து ஆன்கோயிங் சீரீஸு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இது ஆல்ஃபா ஒமேகா பீட்டா அந்த சீரீஸ் தான். சரி, ஒரு சின்ன பார்ட் போடுறேன். இதோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எடுத்தோடனேயே 2 ஹீரோவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் காமிக்கிறாங்க. ஒரு ஹீரோ ரொம்பவே ஹை கிளாஸாக இருக்கார். இன்னொரு ஹீரோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறது நடந்து வந்துட்டுருக்கையில் இன்னொருத்தவங்க வந்து ஒரு பையனை துரத்தி வராங்க. 2 பேர் என்னை காப்பாற்றுங்கன்னு இந்த பயபுல அலறி ஓடி வருது. ஒருத்தனா நிறுத்து கரெக்டாக ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சி அவன் கடிக்க வரான். ஒருத்தனை ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் பேர் தான் வந்து பாஸ்டா. இவன் தான் நம்மளோட மெயின் லீடும் கூட. இவருக்கு வந்து 24 வயசு. அவரோட செகண்டரி ஜெண்டர் என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பார்த்திங்கன்னா மேல்னு இருக்குது. அவரோட பர்ஃப்யூம் சென்ட் என்னங்கிறது தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிஎல் சீரீஸுங்கிறனால இதில் வந்து செகண்டரி ஜெண்டர் பர்ஃப்யூம் இதெல்லாமே வந்து மென்ஷன் ஆகும் ஆல்ஃபா பீட்டா காமாவில். ஃபஸ்ட்டு ஹீரோ காமிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. இவர் பேர் வந்து நகுன். இவருக்கு வயசு 29. ஃபர்ஸ்ட் ஜெண்டர் மேல். செகண்ட் ஜெண்டர் பார்த்திங்கன்னா ட்ரூ ஆல்ஃபா. அவரோட பர்ஃப்யூம் சென்ட் நேம் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கசகசன்னு பெருசாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே வந்துட்டு அவன் செக்யூரிட்டி வந்து சொல்கிறான். அவன் செக்ரட்டரி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சூப்பரனுக்கு வந்து டேங்க் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கியாச்சு அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்குன் வந்து சொல்கிறாரு. உடனே ஃபோன் கால் வந்து வருது. பக்கத்தில் இன்னொரு பாடி கார்டு வந்து எடுத்து தரேன். ஃபோன் கால் வந்து அவன் ஃபஸ்ட்டு தம்பி வந்து சொல்கிறான், சீக்கிரம் வா உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னோன்னு, உன்னை யார் ஃபஸ்ட்டு முதல்ல போக சொன்னது என்னை விட்டு போட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி அங்கே போகிறாங்க. இப்போ உடனே வந்துட்டு நம்ம பாஸ்டாவை காமிக்கிறாங்க. அந்த கடிக்க வந்த 2 பேருமே வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, ஃபஸ்ட் நகர் அப்படின்னோடனே அதை தான் நானும் சொல்கிறேன், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நகர் நீ முதல்லன்னு சொல்லிட்டு என்ன அதிரி புதிரி ஆக்ஷன் சீனு தான், ஃபைட்டு சீனு தான் நடக்குது. உடனே வந்துட்டு அவங்க அடிச்சு துரத்தி விட்டோன்னே அந்த ஓடி வந்த பையன் வந்துட்டு சொல்கிறான். அவன் பேர் வந்து சாங்னங். அவனுக்கு வந்து 21 வயசு. ஃபஸ்ட் ஜெண்டர் வந்து மேல். செகண்ட் ஜெண்டர் வந்து ஒமேகான்னு சொல்லிட்டு இருக்குது. அவனுக்கும் பர்ஃப்யூம் நேம் எல்லாம் இருக்குது. சரி உனக்கு எதுவும் காயெல்லாம் ஆகலையில்ல, யாரும் ஒன்றும் பண்ணலையில்ல அப்படின்னோடனே, இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எதுக்கு அவனுக்கு உங்ககிட்ட காசு பணம் போடுற மாதிரி தெரியல, எதுக்கு வந்தானுங்க அப்படின்னோடனே அந்த சான்கிரன்ஸ் வந்து சொல்கிறான், இல்லை என்னை கடிக்க வந்தாங்க அது அப்படின்னு. என்ன கடிக்க வந்தாங்களா, நீ சொல்கிறத பார்த்தா அவங்களே நாய்களா அப்படின்னோடனே, ஏன் உங்களுக்கு என்னன்னே தெரியாது உண்மையாகவே அப்படின்னோடனே உடனே வந்துட்டு பாஸ்டர் வந்து சொல்கிறான், எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னொன்னே அப்படின்னோடனே, வியர்டாக இருக்கே அப்படின்னோடனே அவன் வந்துட்டு சாங்கிட் வந்து சொல்கிறான், சரி உங்களுக்கு தெரியலையே பரவாயில்ல விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி பார்த்து போய்க்குவீங்களப்பா அப்படின்னோடனே, சரி நீ பண்ணது எனக்கு பெரிய ஹெல்ப்பு. உடனே சாங்கிட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்களோட லைன் ஐடி எடுத்துக்கலாமா, அங்கெல்லாம் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மாதிரி அவங்க லைன் ஐடி எடுப்பாங்க இல்லையா, அது கேட்கும்போது அவனுக்கு வந்து தயக்கம் தான், நம்மளுக்கு பாஸ்டாக இருந்தாலும் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அப்படின்னோடனே, நான் ப்ராப்பராக உங்களுக்கு டேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சரி நான் வந்து என் பேர் பாஸ்டா அப்படின்னோடனே, சரி ரொம்பவே தேங்க்ஸுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் பிங் பண்ணுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னோடனே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் நம்ம பாஸ்டா வந்து நகர்ந்தோடனே நம்ம சாங்குக்கு வந்து ஒரே சந்தோஷம், அப்பாடா வீரரே சூரரை நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு ஹீரோவை நக்குன்னு காமிக்கிறாங்க. அவங்க அந்த கிளப்புக்கு போனோன்னே அவன் தம்பி வந்துட்டு, என்னென்ன இவ்வளோ நேரம் ஆயிருக்குது அப்படின்னோடனே, என்னடா சொல்லு அப்படின்னோடனே, இல்லை உனக்கு வந்து இப்போ பார்ட்னர் நம்ம கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, ஐ மீன் நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவோட கண்டிப்பான உத்தரவு இல்லையா, அதனால தான் உனக்காக ஒரு சின்ன ஒரு டேட் மாதிரின்னு வச்சுக்கலாமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னோடனே, என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். போய் உட்காந்தோன்னே ஒருத்தன் வந்து புரோக்கர் மாதிரி வரான், நான் ஒரு ஆளை அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அவன் வந்தான்னா நம்ம தலைவனுக்கு பிடிக்கவே இல்லை. பயவுல சண்டையெல்லாம் பிடிக்க கிடையாது, அவன்கிட்ட இருக்க அந்த பர்ஃப்யூமை வச்சுட்டு விரட்டி விட்ற மாதிரியே அந்த பர்ஃப்யூம் ரிலீஸ் பண்ணால் அவன் எந்திரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஆள் வந்துட்டு அவன் காஃபி இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கான், பேரர் மாதிரி இருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஓனர் வந்துட்டு அந்த ஆரஞ்சு எல்லாத்தையும் துடைச்சிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம தலைவன் வந்து உள்ளே வர அப்படி
அப்போ தான் அந்த பையன் வந்துட்டு வேலை செய்கிற அந்த சர்வன் பையன் வந்துட்டு, "காஃபி என்னாச்சும் குடிக்கிறீங்களா?" அப்படின்னோடனே, "வேலை முடிஞ்சுச்சு" அப்படின்னோன்னே, "சரி அங்கே வச்சிருக்க பாத்திரத்தில் கழுவிருப்பா" அப்படின்னோன்னே, உள்ளே வந்து நம்ம பாஸ்டர் உள்ள வரான். "ஏய் நான் வந்துட்டேன்." சரி, "என்ன உங்களுக்கு எப்பவும் போல காஃபி போடட்டுமான்னு?" அந்த சர்வன் பையன் கேட்கும்போது, "சரி." அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, அந்த ஓனர் உட்காண்ட்ருக்காங்க இல்லைங்களா? இவர் பேர் வந்து ஒன்ஸா. இவர் வந்துட்டு பீட்டா அப்படிங்கிற செகண்டரி ஜெண்டரா இருப்பா. ஃபர்ஸ்ட் ஜெண்டர் வந்து மெயிலா இருப்பாரு. அந்த இது தான். சரி வந்து உட்காந்து இங்க வந்து உட்காருப்பா அப்படின்னு உட்காந்ததுக்கப்புறம், "என்ன இன்னைக்கு கசகசன்னு துணியெல்லாம் இருக்கு?" அப்படின்னோன்னே, இல்ல நான் இன்னைக்கு வந்து ஒருத்தர காப்பாத்திட்டு வந்தேன். அதான் ஒரு நல்ல சிட்டிசனா." "நீ நல்ல சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்த. என்ன?" அப்படின்னோன்னா, "இல்ல 2 பேரும் தொரத்தி வந்தாங்க ஒருத்தன. அவர பார்த்தா காப்பாத்தலன்னு சொல்லிட்டு தான் போய் தடுக்க போனேன். அப்போ இதானது தான் நான் பத்திரமா காப்பாத்திட்டேன். ஆனா அவன நகைக்காகவோ, பணத்துக்காகவோலாம் இது பண்ணல. அவன் கழுத்த கடிக்கிறதுக்காக வந்தாங்கப்பா." அப்படின்னா, "எனக்கு புரியல அந்த விஷயம்." அப்படின்னா, "என்ன நீ புரியலைங்கிற? ஒருவேளை நீ காப்பாத்துனது ஒமேகாவா இருக்கலாம். தொரத்திட்டு வந்தாங்க ஆல்ஃபாவா இருக்கலாம்." அப்படின்னோன்னே, "என்ன ஆல்ஃபாங்கிறீங்க, ஒமேகாங்கிறீங்க என்ன?" அப்படின்னோன்னா, "ஆமா செகண்டரி ஜெண்டர்னு ஒண்ணு இருக்கு. உன்னோட செகண்டரி ஜெண்டர் என்னது தெரியுமா?" அப்படின்னா, "அதெல்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்னோன்னே, "இல்ல அந்த மாரி பைட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்காக தான். நீ எந்த ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணலையே, உன்னோட செகண்டரி எனக்கு தெரியாது. சரி நீ எப்பாச்சும் யோசிச்சிருக்கியா? உனக்கு என்ன சென்ட் மாரி வாசம் வருது அந்த மாரிலாம் சொல்லிட்டு." அப்படிங்கும்போது, "இல்லையே." அப்படிங்கும்போது, ஆ டக்குனு அ சொல்றான். அந்த மாரி அந்த ஒன்ஸான் வந்துட்டு சொல்றான். "அ உன்னோட டேலண்ட் இதெல்லாமே பாரு. உனக்கு ஆல்ஃபாவா இருக்க நீ ஆல்ஃபாவா இருக்க நெறைய சான்ஸ் இருக்கு." அப்படின்னோனயே, அந்த சர்வன்ட் பையனும் ஓடி வந்துட்டு, "ஆமாமா. ஃபேக்கல்ட்டிலே வந்து பெரிய ஹீரோ, நல்ல இது ஸ்போர்ட்ஸில டாப்பரு, ஸ்டடீஸில, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்துலயும் நீங்க ஆமா ஆல்ஃபாவா தான் நீங்க இருப்பீங்க." அப்படின்னோன்னே, "அப்புறம் நீ என்ன சென்ட்டு ஸ்மெல் பண்ணணுமே ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸான் சொன்னோன்னே, பாஸ்டர் வந்துட்டு, "இல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு சென்ட்டும் இது பண்ணல. ஆனா ஒரே ஒரு சென்ட் மட்டும் இதாகுது. அது இந்த சர்வன்ட் பையன் குளிக்காதது தான். அது மட்டும் தான்." அப்படின்னோன்னே, அந்த சர்வன்ட் பையன் அப்படியே அசடு வழியிறான். "அப்ப நீ குளிக்காம தான் வந்துட்டுருக்கியாடா? போய் குளிடா ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னோன்னே, அவனும் வழிஞ்சுக்கிட்டு, "அச்சச்சோ! கண்டுபிடிச்சிட்டாங்களா குளிக்கல." அப்படிங்கிறத வழிஞ்சிட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் நின்னுட்டுருக்கும்போது, அவன் காஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, இவன் போயிட்டு காஃபி எடுத்து வைக்கிறான். "ஓ! என்னோட காஃபி ரெடி ஆயிடுச்சான்னு" சொல்லிட்டு நம்ம பாஸ்டா போய் எடுக்கும்போது, உடனே அந்த சர்வன்ட் பையன் வந்து சொல்றான், "ஐயோ! அது உனக்குரிய காஃபி இல்ல. பின்னாடி நிக்கிறார்ல அவரோட காஃபி தான். சரி ஓப்பன் பண்ணிருப்பா. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி அந்த பக்கத்துல இருக்க ஒரு பாடி கார்டுக்கு குடுப்பான். அவர் நின்னுட்டுருப்பான். அவன் தான் வந்து பாடி கார்ட். என்னாகும் அவனோட ஸ்மெல்லோட சேர்த்து குடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம சர்வன்ட் பையன் வந்து சொல்றான், "ஏய் உன்னோட காஃபி இங்க இருக்குல்ல அதுக்குள்ள நான் ஏதோ எனக்கு தான் வச்சேன்னு சொல்லி நெனச்சு எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லுவான். அந்த இது என்ன பண்ண பாடி கார்ட் கொண்டு போய் யாரோட பாடி கார்டுன்னு பார்த்தா நம்ம நக்குனோட பாடி கார்டா தான் இருப்பான். அவனும் அவன் தம்பி நின்றுருப்பாங்க. "ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்? இன்னும் வர கிடையாதே ஆள்." அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொண்டான்னு சொல்லிட்டு அத வாங்கி குடிக்கிறான். அப்படியே நம்மளோட இவனோட பாஸ்டாவோட ஸ்மெல் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்றான். இதோட வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து நான் அப்லோட் பண்றேன். நல்லா இருக்கா என்னன்னு பாருங்க. அத விட முக்கியமா யூடியூப்ல எந்த ஒரு பஞ்சாயத்தும், வாய்க்கா வரப்புன்னு இழுக்காம இருக்காங்களான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஃபர்தர் பார்ட்ஸு இதே மாரி இமேஜோட போடுறேன், வீடியோவா போடுறேன். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் தாங்க. தயவு செஞ்சு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. அதுதான் நான் ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பிஎல் ஃபேன் யாராச்சும் இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த சேனல ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.